உடம்புல இருக்க அத்தனை கருமையும் நீக்கி எடுக்கிறதுக்கு ஒரு ஃபுல் பாடி ஒயிட்னிங் சேலஞ்ச் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். வெறும் 3 நாள்ல உங்களோட ஸ்கின்ல உள்ள அத்தனை கருமையும் நீக்கி உங்களை கலரா காட்டிடும். அதுக்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருந்தா போதும். இதுல உள்ள ஸ்டார்ச் எப்பேற்பட்ட கருமையும் நீக்கிறதுக்கு வந்து உதவும். இந்த மாதிரி காய் சீவதை வச்சு துருக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேக் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு அடுப்புல ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு அதுல 1 டம்ளர் அளவுக்கு பச்சை பாலை சேர்த்துக்கலாம். பால் வந்து நல்லா இந்த மாதிரி கொதி வர டைம்ல நம்ம துருக்கி வச்சிருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது இந்த பாலை சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் விட்டுருங்க. அந்த உருளைக்கிழங்கு சாஃப்டா குக் ஆகி வரணும். இதை பண்ணும்போது அடுப்பு வந்து சிம்லியே வச்சுக்கோங்க. பாருங்க நல்லா குக்காய் வந்துருச்சு. இது நல்லா ஆறி வரட்டும். இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்து வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சு நம்ம ஆல்ரெடி காய்ச்சணும்ல அதே பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டவ்ல வந்து சிம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 செகண்ட் இந்த மாதிரி கலர் விட்டீங்கன்னா நல்லா திக்காய் வந்துரும். லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கிறோம். ஸோ இந்த விட்டமின் சி வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும். அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 10 days வரைக்கும் வச்சுக்கலாங்க. எதுவுமே ஆகாது. நம்ம செய்யற பேக் எந்த அளவுக்கு திக்கா இருக்கும் அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி அவ்வளோ சூப்பரா வந்து ஃபேஸ் ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப நேரம் போட்டு வெயிட் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. போதே உங்களுக்கு பாருங்க எந்த ஒரு க்ளோயிங் வந்து ஃபேஸ் தெரியுது. ஒயிட்டும் தெரியுதுங்களா ஸ்கின்ல. 3 days தாங்க போட்டேன். 3 daysல எனக்கு வந்து செம்ம ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு. செம்ம க்ளோயிங்காக வந்து தெரிஞ்சது. என்னோட கருமை எல்லாமே வந்து நீக்கிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவும் கருப்பா இருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிடும்.